ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பைபிள் ஸ்டடிக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார். கர்த்தர் பெரியவர். அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 14-15 வசனங்கள். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நிரப்பப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிற அனுபவம் நம்மை ஆவிக்குரிய நிலையிலே வளர்த்தும் அல்லது ஆவிக்குரியவனாக மாற்றும். மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்படுகிறது என்றாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து அகன்று நிற்கிறோம் அல்லது அந்த நிலையை விட்டு நம்ம இறங்குகிறோம் என்ற அர்த்தம். மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின என்று கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 17 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை ஆவன: விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிரியைகள் எல்லாமே மாம்ச கிரியைகள். இவைகள் ஒரு ரட்சிக்கப்பட்ட அல்லது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது என்றாலே அவன் ஆவிக்குரியவன் என்கிற நிலையிலிருந்து மீண்டும் அந்த மாம்சத்துக்குரியவைகளை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். நாம் நம்முடைய நிலையை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு அதனால் நான் இனி ஆவிக்குரியவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டு அதனால் நான் இனி ஆவிக்குரியவன் என்கிற ஆமென் ஒரு அப்படி சொல்வதற்கு வேண்டுமானால் அவைகள் நன்றாக இருக்கலாம், எளிதாக இருக்கலாம். ஆனால் ஜென்ம சுபாவம் மாம்ச கிரியைகள் என்னில் வெளிப்படுகிறது என்றாலே நான் ஆவிக்குரிய நிலையை விட்டு அந்த விலகி இருக்கிறேன் என்ற அர்த்தம், அல்லது அந்த நிலையை விட்டு நான் வெளியேறுகிறேன் என்ற அர்த்தம். என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினது. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும்படிக்கு நமக்கு ஈவாய் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை ஆவிக்குரிய நிலையிலே மாற்றும்படி, ஜென்ம சுபாவமான நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலையில் நாம் மாறும்படி, முழுவதுமாய் மாற்றப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் தந்தருளினார். மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்படுகிற போதெல்லாம் நம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் நிரப்பப்பட வேண்டும். நான் அன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் நிரப்பப்பட்டேன் என்ற நிலையில் அந்த திருப்தியில் அல்ல, நான் இன்னும் ஆண்டவரே இப்படி இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னில் வெளிப்படுகிறதே ஆண்டவரே, என்னை இன்னும் நிரப்புங்கப்பா. இன்னும் 1000 முழம் அளந்து எப்படி எசேக்கியேலை கர்த்தருடைய தூதன் அழைத்து கொண்டு போனார், அந்த தண்ணீரின் அனுபவம், அந்த கழுத்தளவு இறங்குகிற அனுபவத்துக்கு அழைத்து கொண்டு போனாரோ, அதே போல் அந்த நிரப்பப்படுகிற அனுபவம், நான் இந்த பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ளே நான் இறங்கணும், நான் நிரப்பப்படணும். ஆமென். முழுவதுமாய் நான் அவரால் ஆட்கொள்ளப்படும் போது என்னுடைய எல்லா நினைவுகள் மாறுகிறது, என்னுடைய பார்வை மாறுகிறது, என்னுடைய செயல்கள் மாறுகிறது, என்னுடைய நடக்கை மாறுகிறது, என்னுடைய பேச்சு மாறுகிறது. ஒரு ஜென்ம சுபாவம் அல்ல எனில் அதன் பிறகு வெளிப்படுவது அனைத்தும் ஆவிக்குரிய சுபாவங்கள். தேவன் எதிர்பார்க்கிற, தேவனால் மாற்றப்பட்ட நிலையில் இருக்கிற காரியங்கள் மாத்திரமே வெளிப்படும்.
அப்போஸ்தலர்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஒரு முறை முதலாவது நிரப்பப்படுகிற அனுபவம். நிரப்பப்பட்டதும் அதோடு முடிந்தது என்றல்ல, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் சில தொய்வுகள் வரும்போதும் சில தடுமாற்றங்கள் வரும்போதும் அவங்க எதற்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அனுபவத்துக்கு தான் இடம் கொடுக்குறாங்க. ஒரு முறை நான் நிரப்பப்பட்டு விட்டேன், அதனால் இனி நான் காத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. ஏன்னா இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. எப்போ இந்த மாம்ச சுபாவங்கள் வெளிப்படலாம் என்று அவைகள் காத்து கொண்டிருக்கும். அப்போ இந்த நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கணும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்மில் மாம்ச கிரியைகள் வெளிப்படுகிறதா என்று பார்க்கணும். வெளிப்படுகிறது என்றாலே நான் இன்னும் குறைவுபட்டிருக்கிறேன், நான் காத்திருந்து அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்தை நான் வாஞ்சிக்கணும், விரும்பணும். ஆண்டவர் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை முழுவதுமாய் கழுவுங்க ஆண்டவர், என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். 4:8 வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்கள். பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தார். 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பாருங்கள், நீங்க படிக்கும்போது தெரியும், அவங்க தொய்ந்து போகிற நேரத்தில், தளர்ந்து போகிற நேரத்தில், தைரியமற்று போகிற நேரத்தில், இப்பொழுதெல்லாம் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நான் இதோடு இணைத்து சொல்ல விரும்புகிறேன். நம்மில் மாம்ச கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போதே நம்ம அலர்ட் ஆயிடணும். சண்டைகள், பிரிவினைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், அசுத்தம், வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். கோபம் மாம்ச கிரியை. இவைகள் நம்மில் வெளிப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் கோபம் வருது. ஒருத்தங்களை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது. பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் வெளிப்படும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாம்ச கிரியைகள். இதில் எந்த காரியத்தையும் வச்சு நியாயப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு அநேகர் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு நியாயப்படுத்துவாங்க. நியாயப்படுத்துறதுக்கு 1000 ரீசன் இருக்குங்க. ஒரு கொலை செய்தவனை கூப்பிட்டு ஏன் செய்தன்னு கேட்டால் அவன் தன்னுடைய நியாயத்தை சொல்லுவான். ஆனால் கொலை தான். அதே போல நம்ம 1000 நியாயங்கள் சொன்னாலும் மாம்சக்கிரியைகள் வெளியரங்கமாயின, அது மாம்சக்கிரியை தான். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:21. முன்னே நான் சொன்னேன், இப்போ பரவாயில்லப்பா செய்யலாம் அப்படி சொல்லலை, இப்போ அப்படி தான் சொல்கிறேன். பைபிள் ஒவ்வொரு நாள் மாற்றி பேசாது. பைபிள் இந்த ஆவியானவர்கள் எழுதப்பட்டது. அவர் மாறாதவராக இருக்கிறது போல இதன் எழுத்துக்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. மாற்றி பேச மாட்டார். அன்னைக்கு நான் இப்படி சொன்னேன், இன்னைக்கு பரவாயில்ல, அப்படி கிடையாது. அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் நினைக்கும். மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்பட்டு கொண்டிருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேனே. இங்கே கலாத்தியருக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்களுக்கு எழுதுகிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள் மாம்சத்திலே தொடர ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் ஒரு விஷயம் நான் நிரப்பப்பட்டு விட்டேன், அதனால நான் கடைசி வரை ஆவிக்குரியவனாய் தான் எப்படி இருந்தாலும் இருப்பேன் என்கிற அந்த எண்ணத்தை நம்ம கவனிக்கணும். என்னில் மாம்ச கிரியைகள் வெளிப்படுகிறது என்றால் நான் ஆவிக்குரிய நிலையை விட்டு விலகிவிட்டேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம்,
கோபங்கள், சண்டைகள், பொறாமைகள், பிரிவினைகள். கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், பிரிவினை, போகிற இடத்துல ஒரு பிரிவினை உண்டாக்குறது, ஒருத்தங்கள்ட்ட இன்னொரு ஆளை பற்றி பேசி பேசி அவர்களுக்குள்ள பிரிவினை விதைக்கிறது. இதெல்லாம் மாம்ச கிரியைகள். நம்ம என்ன ரீசன் சொன்னாலும், என்னதான் காரணங்களை சொன்னாலும், இவைகள் எல்லாமே மாம்ச கிரியைகள். இந்த மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்பட்டு கொண்டிருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ மாம்ச கிரியைகள் என்னில் வெளிப்படுகிறது என்றாலே நான் ஆவிக்குரியவன் என்கிற நிலையை விட்டு இறங்கிவிட்டேன். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், என்னுடைய பழைய சுபாவம் தான் திரும்பி வெளியே வருகிறது. அப்போ இந்த நிலை மாற்றப்பட என்ன செய்யணும்? இந்த நிலை மாற்றப்பட தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் அதற்கு இடம் கொடுத்தார்கள். அப்பாடா, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு விடுகிற அனுபவம், அந்த அவரால் நடத்தப்படுகிற அனுபவம். நான் அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணணும். அவரால் நடத்தப்படுகிறோமா? ஆவியானவர் கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறதா? ஆமென். ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டுமானால் அவரால் நடத்தப்பட வேண்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அடிச்சுவடை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். லூக்கா 4வது அதிகாரத்தின் 1வது வசனமும் மத்தேயு 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தையும் இணைத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். சேர்த்து வாசிக்கலாம். லூக்கா 4:1, மத்தேயு 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு, இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து, முதல்ல நிரம்புகிறார். அவர் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்போ அது நிரப்பப்படுகிற அனுபவம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து தந்த அடிச்சுவடு. நிரப்பப்படுகிற அனுபவம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அவர் கொண்டு போகிறார். இப்போ ஆவியானவர் தொட்டால் அல்ல, அவர் நிரப்பணும். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்றல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ஆமாம். நான் எனக்கு அன்னைக்கு அப்படி இருந்துச்சு அந்த அனுபவம். ஓகே, அதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு இருக்குதா? என்ன கிரியைகள் நம்மில் வெளிப்படுகிறது? ஆவியின் கனி வெளிப்படுகிறதா? மாம்ச கிரியைகள் வெளிப்படுகிறதா? மாம்ச கிரியைகள் தான் வெளிப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் சண்டை, எதை பார்த்தாலும் பொறாமை, எரிச்சல், மாம்ச கிரியைகள் வெளிப்படுகிறது என்றாலே நம் நிலையை உணர வேண்டும். நான் இன்னும் குறைவுபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் இன்னும் குறைவுபட்டிருக்கிறேனே. மாம்ச கிரியைகள் நம்ம வெளிப்படுவானால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை நிரப்புங்க, பையனை முழுவதுமாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரியவன், எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் தெரியும் யார் ஆவிக்குரியவன். ஒரு ஆவிக்குரியவன் என்கிற நிலை என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரத்தின் 22 முதல். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய கெட்டு போகிற சுபாவமுள்ள பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அந்த புது சிருஷ்டி, பழைய சுபாவங்கள் ஒன்றும் இனி என்னில் வெளிப்படக்கூடாது. கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை களைந்து புது மனுஷனை தரித்து கொள்ளணும். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினார், நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி நமக்காய் தந்தருளப்பட்டிருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படும் போது, ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி வாசம் பண்ணும் போது, அது வெறும் அந்நிய பாஷை பேசுவதோடு மாத்திரமல்ல, கெட்டு போகிற பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை நான் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அப்போ அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு 25 முதல் பார்த்தா தெரியும். நாம் ஒருவருக்கு
ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறபடிய பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து மெய்யை பேசுறான். பொய்யை களைந்துனா அவன் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுறது. இது ஜென்ம சுபாவம். ஒரு ஆவிக்குரியவன் அப்படி அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவான். பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேசணும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கோபம் எழும்பும் போது அது தனிய வைக்கணும். அது பாவத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமாய் மாறக்கூடாது. பொதுவாக பாருங்க, கோபம் உச்சத்தில் ஏறும்போது ஏதாவது பேசிடுவோம் அல்லது ஏதாவது செஞ்சிருவோம். சிலர் பாருங்க, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று அடிச்சு உடைச்சிருவாங்க. இது மாம்ச கிரியைகள். இங்கே பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டால் நீ பாவம் செஞ்சிடாத. அது பாவம் செய்வதற்கு இடம் கொடுத்து விடாதே. அதாவது மாம்ச கிரியைகள் அது நிமித்தம் உன் மூலமாக வெளிப்பட இடம் கொடுத்து விடாதே. அதை உடனே தனியை பண்ண நீ பாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அது தனியணும். அந்த கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிறாதே, வைராக்கியத்தை சுமந்து கொண்டிராதே. அப்படி இருப்பாயானால் ஆமாம், நீ புதிய மனுஷனை இல்லை, பழைய ஆவியை பெற்ற பிறகு நீ பழைய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறாய். 27வது வசனத்தை பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ மாம்ச கிரியைகள் யாரில் வெளிப்படுகிறதோ அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதுக்கு பாருங்க, ஒருத்தங்க நல்ல கோபத்தில் இருந்து எதையாவது செய்யணும்னு பார்க்கும்போது நினைக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவோம். எப்படி அது முடிச்சுட்டு ஐயோ இதை இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணணும்னு நினைக்கலையே, கோபத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, கோபத்தில் பண்ணிட்டேன். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோபத்தை தனியே நாம் இடம் கொடுக்காம அந்த கோபத்தின் உச்சத்தை அடையும் மட்டும் நாம் அந்த காரியங்களை யோசித்து மாம்ச வைராக்கியத்தை எழுப்பி கொண்டிருக்கும் போது அங்கே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் அதில் கிரியை செய்து விட்டு போகிறான். எதையாவது ஒன்று அடித்து உடைக்கிறான், இல்லாட்டா ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேச வச்சு விட்டு. அதான் பைபிளில் சொல்லுது, பிசாசுக்கு நீ மாம்ச கிரியைகளை உன்னில் வெளிப்படுத்தி பிசாசுக்கு இடம் கொடாதே. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னுடைய பழைய சுபாவ கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து புது மனுஷனை தரித்து கொள்ளும்படிக்கு நீ இடம் கொடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரியவனாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திரப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரியவனாய் மாற நாம் நம்மை முழுவதுமாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய கனிகள் என்னில் வெளிப்பட வேண்டும். மாம்சத்துக்குரியவைகள் என்னில் வெளிப்படுகிறது என்றால் நான் இன்னும் குறைவுபட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். நாம் மற்றவர்களை பார்த்து நீ மாம்சத்துக்குரியவன், நான் தான் ஆவிக்குரியவன் இப்படி சொல்வதற்கல்ல இந்த வார்த்தை. நாம் நம்மை நிதானித்து அறியணும். உண்மையிலே ஒரு நாள் முடியும் போது இன்னைக்கு என்னில் என்னெல்லாம் வெளிப்பட்டது, நான் எதுக்கெல்லாம் கோவப்பட்டேன், யார் மேலே பொறாமை கொண்டேன், என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, மாம்சக்கிரியைகள் வெளியரங்கமாயின. அது நம்முடைய செயலில் வெளிப்படும். நம்முடைய செயலில் வெளிப்படும் போது ஓகே, இவைகள் நான் இன்னும் மாம்சத்துக்குரியவனாய் தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அனுபவம் மாற்றப்பட ஒரு ஆவிக்குரியவனாய், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ள ஒரு ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் என் வாழ்க்கை இருக்கணும். என்னை பார்க்குறவங்க சொல்லணும், ஆண்டவரே, பவுல் சொல்லுகிற நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று. போகிற இடத்துல எல்லாம் அப்படியே அவனுடைய வாழ்க்கை காண்பித்து கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போலதான் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவ ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அப்போ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அனுபவம் தான் ஆவிக்குரிய அனுபவம். ஒரு பெரிய விவிஐபி, நம்ம வீட்டில் கெஸ்ட்டாக வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை அல்ல நம்முடைய வீடு நீட்டாக இருக்கும், தேவையில்லாத சத்தங்கள் வராது, இல்லை அவங்கள பிரியப்படுத்துறது மாதிரி காரியங்கள் நடக்கும், எல்லாமே ஒழுங்காக நடக்கும். ஏன்னா அப்படி ஏதாவது கிச்சன்லேருந்து ஒரு புருஷன் மனைவி ஏதாவது சண்டை போடலான்னு வரும்போது, ஃப்ரெண்டு ஹாலில் அவர் இருக்கிறார், சத்தம் விடாத, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இல்லை. எப்பொழுது நம்மோடு வாசம் பண்ணும்படி நமக்கு கொடுக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் இருக்கிறார். அப்போ என்னில் என்ன வெளிப்படக்கூடாது? மாம்ச கிரியைகள் வெளிப்பட்டால் அது அவருக்கு துக்கத்தை உண்டாக்கும். அதுதான் எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
நான் பழைய மனுஷனையே நான் இன்னும் தரித்து கொண்டிருப்பேனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். அவரை துக்கப்படுத்தும் போது என்ன ஆகிவிடும்? அவர் சொல்லாமல் போயிடுவார். அதுதான் பைபிளில் நம்ம பார்க்கிறோம். சிம்சோனை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான், சவுலை விட்டு போய்விட்டார். தாவீது ஒரு பாவம் செய்து உணர்த்தப்பட்ட போது அவனுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். எடுத்துடாதீங்க ஆண்டவரே. நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்மை ஒரு கெஸ்டாக ஏற்றுக்கொள்கிற ஒரு வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் நம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களே நடந்து கொண்டிருக்குமானால் ஒரு முறை சகிப்போம், இரண்டாம் முறை சகிப்போம், மூன்றாவது முறை சொல்லாமலே எழும்பி வந்து விடுவோம். நாம் எவ்வளோ யோசிக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவிக்குரியவனாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் என்னில் மாம்சக்கிரியைகள் இன்னும் வெளிப்படுகிறது என்று நான் இன்னும் மாறவில்லை அல்லது மாற இடம் கொடுக்கவில்லை. அதற்கு நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே காத்திருந்து என்னை நிரப்பணும் ஆண்டவரே, என்னை நிரப்பணும் ஆண்டவரே. என்னென்ன கிரியைகள் உங்களில் வெளியரங்கமாகுதோ, இந்த மாம்ச கிரியைகள் கலாத்தியர் 5 படித்தோமே, அதில் என்னென்ன கிரியைகள் உங்களில் வெளிப்படுகிறது அதை சொல்லணும். ஆண்டவரே, இந்த ஒரு ஆள் இவங்களை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கு ஆண்டவரே, இவங்களை பார்த்தது எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, அப்பா இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே, இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே, அப்பா எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க, இந்த மாம்சக்கிரியை என்னில் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் தான் நம்மை நிரப்பி நம்மை அவருக்கு சாட்சிகளாக இருக்க வைக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இது வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அதுக்கு அவருடைய துணை இல்லாமல் சாட்சியாக இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வர சீஷர்கள் இடத்துல பிரிவினைகள் இருந்துச்சு, நீயா நானான்னு இருந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது தான் அந்த அடையாளங்களே மாறுது. ஒரு ஆவிக்குரியவனாய் அவர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை காட்டப்பட்டது. அவர்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆவிக்குரியவனின் அடையாளங்கள். உண்மையிலே மாம்சக்கிரியைகள் நம்ம வெளிப்படுகிறது என்றாலே நாம் ஆவிக்குரியவர்கள் என்கிற நிலையை விட்டு இறங்கிவிட்டோம். அந்த நிலையில் வளரதான் நம்ம நிரப்பப்படணும், இன்னும் நிரப்பப்படணும். என்ன, நான் அவரால் நடத்தப்படும் மட்டும் நான் நிரப்பப்படணும். அந்த அனுபவம் இருக்கணும். நான் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணணும். அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணார். எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு ஏவினார், எங்கே போகக்கூடாதோ அங்கே போகாதற்கு தடுத்தார். அப்போ இந்த அனுபவத்துக்குள்ளே பூரணமாய் நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்கணும். அப்படிப்பட்ட அனுபவமே நம்மை ஆவிக்குரியவனாய் நிலைநிறுத்தும். ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளங்கள் என்ன? புதிய மனுஷனை தரித்து கொண்டவன் அவன் தான் ஆவிக்குரிய. ஆவிக்குரியவனுடைய அடையாளங்கள் என்ன? அவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்ன? வேதத்திலிருந்து சில தேவ மனிதர்களை, ஆமேன், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக சில மனிதர்களை நான் காண்பித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்? 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனை சவுலை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். காது கேளாதவன், அசட்டை பண்ணினார்கள் ஜனங்கள். ஒரு கூட்டத்தார் இப்போ பாருங்க, சவுலை முதல் ராஜாவாய் தெரிந்தெடுக்கிறாங்க. தெரிந்தெடுக்கும் போது என்ன நடக்கிறது? ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், அவன் வேறே மனுஷனானான். அப்படிதான் சாமுவேல் அவரை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள், 10வது அதிகாரத்தின் 6வது வசனம், 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 9வது வசனம், அவர் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயம், வேற மனுஷன் என்று சொல்லும் போது அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது.
அவனுடைய இருதயம் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். இதனுடைய பலன் என்ன தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. இப்போ இவன் ஆவிக்குரியவன் என்கிற நிலையில் இருக்கிறான். அவனை ராஜாவாக்கினார்கள். அநேகர் அதை அக்செப்ட் பண்ணும்போது ஒரு கூட்டத்தார் அவனை அசட்டை பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அசட்டை பண்ண ஆரம்பிக்கிறது அவன் காது படவே சொல்லுகிறார்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறான்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணின போது இப்பொழுது அவன் ராஜா. என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சவுல் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். 10:26. அப்போ ஒரு இராணுவம் அவனோடு இருக்கிறது, ஒரு இராணுவம் அவனோடு இருக்கிறது. அப்போ அசட்டை பண்ணினவர்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். யாருக்கு? சவுலுக்கு. ஆனால் சவுல் பாருங்க, அவன் காது கேளாதவன் போல இருந்தான். ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி இது. காது கேளாதவன் போல இருந்தான். தேவையில்லாத வார்த்தை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கு பதிலாக நான் இப்படி பேசி தான் ஆகணும். சிலர் பார்த்தீங்களா, பதில் பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இவ்வளோ பேசுனாங்க, நீ ஒரு வார்த்தையும் சொல்லலையா. சிலர் உசுப்பேத்துவாங்க, விசுவாசிகளாக தான் இருப்பாங்க. இவ்வளோ பேசி நீங்கள் ஒரு வார்த்தை பேசலையா சொல்லி அப்படி உசுப்பேத்தி விட்டுட்டே இருப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக நான் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என் மாம்சம் சால்வ் ஆகும். ஆனால் நான் அங்கே என்ன இழக்கிறேன்? ஆவிக்குரியவன் என்கிற அடையாளம் அங்கே எனக்கு நஷ்டமாகிறது. பேசுகிறவங்க 1000 பேசுவாங்கங்க. இந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினது கர்த்தர். பின்னாக பேசுகிறவர்கள், எதிராக பேசுகிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், இதையே நம்ம கவனித்து வாழ்வோமானால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பையும் அதன் நோக்கத்தையும் உணராமல் வேறொரு பாதையை நோக்கி போய் கொண்டிருப்போம். ஆவிக்குரியவன் தனக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் அவன் காது கேளாதவன் போல இருப்பான். ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கினார். அவன் வேறே மனுஷனானான். வேறே இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய பலன் என்ன? அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசின போது அவன் அதை மைண்ட் பண்ணலை. காது கேளாதவன் போல இருந்தான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இவங்க இப்படி பேசிட்டாங்க, எல்லாம் ரைட்டு தான். இவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் அதுக்கு பதில் யார்கிட்டையாவது பேசி ஆகணும் அப்படி சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்னா நம்ம இன்னும் பழைய மனுஷனை களையலைன்னு அர்த்தம். நம்ம காது கேளாதவர்கள் போல சில காரியங்களில் இருக்க பழகணும். இயேசு கிறிஸ்து வைத்து சென்று அடிச்சுவடில் உண்டு. அவரோ மௌனமாக இருந்தார். மௌனம். எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க, எல்லாத்துக்கும் அவருக்கு எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுகள், எல்லாவற்றுக்கும் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அவரோ மௌனமாக இருந்தார், அமைதியா இருந்தார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், நான் நலமும் பேசாதபடிக்கு மௌனமாக இருந்தேன். சில இடங்களிலே, சில காரியங்களிலே நாம் காது கேளாதவர்கள் போல இருப்பது அவசியம். என்ன இப்படி சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி போகிறோம்னாலே நம்ம ஃபோக்கஸ் மாறுதுன்னு அர்த்தம். சவுலே ராஜாவாக்கி ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தி விட்டார். அந்த ட்ராக்கை பிடிச்சி அவன் போனோம். சைடில் இருந்துட்டு பேலியாளி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவனா அசட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்படியே இவன் ரைட்லேயே பேசுகிறவங்களையும் லெஃப்டில் பேசுகிறவங்களையும் இவன் பார்த்துட்டு இருப்பான்னா, சென்டரில் அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக அவனுக்கு போடப்பட்ட ட்ராக் அவன் ஒரு நாளும் கடக்க முடியாது. ஆவிக்குரியவனுடைய ஓட்டம், ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். எல்லாவற்றையும் சைடில் நிற்கிற எல்லாவற்றையும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அழைத்தவர் கர்த்தர், அவருடைய சத்தம் மாத்திரமே கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுமா. ஒரு ஆவிக்குரியவன் அவன் தேவையில்லாத காரியங்களை அவன் காது கொடுக்க மாட்டான். காது கேளாதவன் போல இருப்பான். இதனுடைய என்ன பேசிடுவாங்க, அவனுக்கு பாரு ஒரு சொரணை கிடையாது. பேசுறவங்க 1000 பேசட்டுங்க, நம்முடைய ஃபோக்கஸ் மாறக்கூடாது.
பிசாசினுடைய தந்திரமே நம்முடைய ஃபோக்கஸை மாற்றி கொண்டு போயிடணும். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அடுத்த ட்ராக்ல ஓடினா போதும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக தான் ஓடுறோம் அப்படின்னு. பேசப்படுகிற வார்த்தைகள், விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், பரியாசம் பண்ணி பேசுகிற வார்த்தைகள், இவைகளை காது கொடுத்து கேட்டு ரியாக்ட் பண்ணுறோமா அல்லது காது கேளாதவன் போல இருக்கிறோமா? ஒரு ஆவிக்குரியனுடைய அடையாளம் என்ன? அவன் எதிரான வார்த்தைகளுக்கு காது கேளாதவன் போல இருப்பான். இதே சவுல் வேற மனுஷனாய் மாற்றப்பட்ட சவுல், வேற இருதயம் கொடுக்கப்பட்ட சவுல், மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் பிற்பாடு இடம் கொடுக்க ஆரம்பிப்பான். பிற்பாடு இடம் கொடுக்க ஆரம்பித்ததினுடைய விளைவு என்ன? தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு ஊருக்குள்ளே வருகிறான். வரும்போது ஸ்திரீகள் பாடுகிறார்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். 8வது வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். அதற்கு முந்தின அதிகாரத்தில் படிக்கும்போது 16வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 14வது வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய மாம்ச கிரியைகளுக்கு அவன் இடம் கொடுக்க ஆரம்பித்ததும் ஆவியானவர் விலகிட்டார். அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நடந்ததும் அவர் விலகிட்டார். அவர் ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபோது எதிரான பேசப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் அவன் காது கேளாதவன் போல இருந்து அவனுக்கு ட்ராக் பார்த்து போயிட்டே இருந்தான். எப்போ ஆவியானவர் அவனை விட்டு விலகினாரோ அப்பொழுது இவர்கள் மாம்ச கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இவன் மாம்சத்துக்குரிய, இப்பொழுது ஆவிக்குரியவன் அல்ல. நேற்று அத்தனை பரியாச வார்த்தைகளை கேட்டும் அவன் அதை கேட்காதவன் போல இருந்தான். இன்னைக்கு பரியாச வார்த்தைகள் அல்ல, சவுல் கொன்றது 1000 என்றும் பாடுகிறார்கள். ஆனாலும் தாவீதை கொஞ்சம் மேன்மையா உயர்த்தினதும் அது அவனுக்கு விசனமா இருந்துதான். அந்த அந்நிய சத்தங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அது அவனுக்குள்ள எரிச்சலை உண்டாக்கினது. ஒரு மாம்சத்துக்குரியவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுகிறவன் மாம்ச காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் மாம்சத்துக்குரியவனாய் மீண்டும் மாறுகிறான். இந்த அடையாளம் என்னில் ஒரு விசை வெளிப்பட்ட இந்த அடையாளம் கடைசி மட்டும் வெளிப்பட நான் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும் எப்பொழுதும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மாம்ச கிரியை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அது வேண்டாம் இது வேண்டாம் என்று எல்லாவற்றையும் மாட்டி வைத்து விட்டு ஓடிக்கொண்டிருப்போம். நாள் போக 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 மீண்டும் பழைய சுபாவங்கள் நம்மில் வெளிப்படுகிறது என்றால் நாம் நம்மிலே உணர வேண்டும். ஆண்டவரே, திருப்பி இவைகளெல்லாம் என்னில் இல்லாமல் இருந்தது ஆண்டவரே, இந்த மாம்ச கிரியைகள் என்னில் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்குது ஆண்டவரே. அன்னைக்கு அவ்வளோ பேர் பேசினாங்க, நாங்கள் ஒன்றும் கேட்காம இருந்தேனே ஆண்டவரே. இன்னைக்கு ஜனங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் காது கேட்டு அது நிமித்தம் நான் விசனம் அடைகிறேன் ஆண்டவரே. இது ஒரு ஆவிக்குரியவனுடைய அழகு அல்லவே, இது ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளம் அல்லவே. ஆமென். நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன். நான் இத்தனை வருஷம் விசுவாசி என்று சொல்வதனாலேயோ, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்வதனாலேயோ நான் ஆவிக்குரியவனாய் உலகத்துக்கு முன்பாக காண்பிக்கலாம். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு எப்பவும் பாட்டு, ஸ்தோத்திரம், ஜெபம் உலகத்துக்கு முன்பாக காண்பிக்கலாங்க. ஜனங்கள் அது இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கேட்டு அது நிமித்தம் விசனம் அடைந்து, அது நிமித்தம் தாவீதின் மேல் எரிச்சல் அடைந்து, அவனுடைய கடைசி மட்டும் தாவீதுக்கு விரோதியாக தான் இருந்தான். அவன் ஒரு ராஜாவாய் வாழ்வதை காட்டிலும் தாவீது எங்கே போனாலும் பின்னாடியே துரத்தி போயிட்டு இருந்தான். தேங்க்யூ ஃபாதர். ஜனங்கள் 1000 பேசுவாங்கங்க, கண்டுக்காம போயிட்டே இருக்கிறோமா? இல்லை எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டே இருக்கிறோமா? சில காரியங்களை காது கேளாதவன் போல இருக்க பழகணும். அவன் தான் ஆவிக்குரியவன், அவன் தான் வேறே மனுஷன், அவன் தான் புதிய சிருஷ்டி, புதிய மனுஷனை தரித்து கொண்டவன். இதே சவுல் ஆவியானவர் அவனை விட்டு விலகினதும் ஜனங்கள் பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். கேட்டு
யாரை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்கள பகைக்க ஆரம்பிக்கிறான். தேங்க்யூ ஃபாதர். ஒரு ஆவிக்குரியவனுடைய நிலை, இந்த அடையாளம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, ஒரு ஆவிக்குரியனுடைய அடையாளம் என்ன? 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 10 முதல். சீமை என்பவன் தாவீதை மண்ணை எடுத்து எறிந்து தூஷித்து கொண்டே வருவான். தொலைந்து போ கற்களை தூக்கி தாவீதின் மேலே, கூட இருக்கிறவங்க மேலே எறிந்துட்டு வருவான். தாவீது ராஜா. அப்பொழுது அபிஷாய்க்கு ரொம்ப கோபம் வந்துடும். ராஜாவை பார்த்து சொல்லுவார், இவன் தலையை நான் எடுத்துட்டவா, இவன் எப்படி ராஜாவை தூஷிக்கலாம், இவன் தலையை எடுத்து விடட்டுமான்னு கேட்கும்போது தாவீது சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். 10 முதல். அதற்கு ராஜா, செரியாயின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று 11 கடைசி வாசியுங்கள். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். ஒருவன் கற்களை எடுத்து எறியும் போது பதிலுக்கு தாவீது கற்களை தூக்கி எறியவில்லை, அல்லது அவன் தலையை எடுக்கவில்லை. அவன் அங்கே யாருக்கு இடம் கொடுக்கிறான் என்றால் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறான். ஒரு ஆவிக்குரியவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் அனுமதிக்காமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது. அப்படி ஒன்றை தேவன் அனுமதிப்பார் என்றால் அது எனக்கு நன்மையாய் தான் முடியும். அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். பழி வாங்க மாட்டான். ஆவிக்குரியவன் பழி வாங்க மாட்டான். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆவிக்குரியவன் பழி வாங்க மாட்டான். மனசுல வச்சு பழி வாங்குறது. ஆமென். ஆவிக்குரியவன் பழி வாங்க மாட்டான். பழி வாங்குறோமா? பாருங்க, யோசேப்பின் சகோதரர்கள் 22 வருஷம் கழித்து யோசேப்பை பார்க்க வருகிறார்கள். அவங்கள பார்த்ததும் ஆரம்பத்தில் யோசேப்புக்கு கோபம் தான் வந்துச்சு. கோபம் 3 நாள் அடைச்சி வைக்கிறான். 3வது நாள் யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். வைராக்கியத்தை சுமக்க முடியல. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொல்லி திறந்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி தன்னோடு கூட பந்தியில் அமர வைக்கிறான். சகோதரர்களும் பயப்படுறாங்க. ஐயோ, அன்னைக்கு நம்ம பண்ணதை வச்சு இன்னும் யோசேப்பு நம்ம பழி வாங்குவோம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் அதை செய்யலை, கர்த்தர் என்னை அனுப்பினாருங்கிறான். இவன் தான் ஆவிக்குரியவன். தேவன் அனுமதிக்காம யாரும் ஒருத்தங்க எதுவுமே நடக்காதுங்க. தேவன் அனுமதிக்காம எதுவுமே நடக்காதுங்க. அதான் யோசேப்புடைய வார்த்தையை கேளுங்கள். யாத்திராகமம் 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 3 முதல் வாசிங்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று. ஏன் கலக்கமுட்டாங்க? 22 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது ஞாபகத்தில் இருக்கு. ஐயோ, நம்ம இப்படி பண்ணோமே, இப்போ இந்த யோசேப்பு இப்படி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான், என்ன வேணாலும் அந்த பயம் வந்துட்டு அவங்களுக்கு. அவனுக்கு எந்த ஒரு வார்த்தை, பேச்சு மூச்சே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, பேச்சு மூச்சே இல்லாம ஆயிட்டான். அப்பொழுது யோசேப்பு அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தையை கேளுங்க. 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். என்கிட்டே வாருங்கள். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கும். அதை குறித்து நீங்க கலங்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக. பாத்தீங்களா அந்த வார்த்தையை? குழியில தூக்கி போட்டவங்களை, விற்று போட்டவங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அடுத்த வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். நீங்கள் அல்ல. நீங்க ஒரி பண்ணாதீங்க. கலங்கி நிற்கிறாங்க. ஐயோ அவ்வளோதான், யோசேப்பு நம்ம கதை இதோட முடிஞ்சதுன்னு. பழி வாங்கலை. ஏன் பழி வாங்கலை? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் உறுதியாக இருப்பான். என்ன உறுதியாக இருப்பான்? என் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. அப்படி ஒரு காரியம் நடக்குமானால் அதனுடைய அது பாருங்க, இந்த சீமையை நிந்தித்தது நிந்தனைக்கு பதிலாய் கர்த்தர் எனக்கு சரி செய்வார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் ஆள் அனுப்பி சொல்றாங்க, யாக்கோபு சொன்னதாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 50வது அதிகாரம் 17வது வசனம், 16வது வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறாங்க. உடனே அதை கேட்டது யோசேப்பு அழுவார். 17 கடைசி. அவர்கள் அதை சொன்னபோது யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அழுததும் யோசேப்பு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 19 முதல் வாசியுங்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. 19வது வசனம். நான் தேவனா அப்படின்னு என்ன அர்த்தம்? பழி வாங்குதல் நமக்குரியதல்ல, தேவனுக்கு. அவர் செய்வாருங்க. நான் பழி வாங்குறேனாலே நான் அவரை செயல்பட விடவில்லை என்று அர்த்தம். இந்த பழி வாங்குகிற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இவங்களை எங்கேயாவது டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கான காரியங்களுக்கு ஏதாவது நன்மைக்கு தடையாக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுட்டு பேசாமல் இருந்துருவோம். பழி வாங்கிறது, ஒருத்தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கிடைக்க விடாத இருக்க பண்ண ஏதாவது பண்ணிட்டு பேசாமல் இருந்துருவோம். ஆஃபீஸில் கூட வேலை பார்ப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு நாள் செஞ்சுருப்பாங்க, அதை மனசுலேயே வச்சுட்டு அவங்களுடைய நன்மைக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஏதாவது ஒன்று செயலை செஞ்சுட்டு பேசாமல் இருந்துருவோம். நான் என்ன தேவனா என்று கேட்கிறான் யோசேப்பு. இப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன், ஒரு ஆவிக்குரியவன் பழி வாங்க துணிய மாட்டான். தேங்க்யூ ஃபாதர். ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளம், அவன் பழி வாங்க துணிய மாட்டான். அவன் எல்லாவற்றையும் அறிவான். அவன் பழி வாங்க துணிய மாட்டான். அடுத்த காரியம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனம். நியாயாதிபதிகள் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அதுக்கு முன்பும் அதுக்கு பின்னும் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் ஆவியானவரால் நடத்தப்படும் போது அவன் ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். கிதியோனுடைய வாழ்க்கைக்கு முன்பும் ஆவியானவர் இறங்கினதுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேச பேச அவன் கேள்விகளை வைத்து கொண்டே இருந்தான். ஆனால் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் கர்த்தர் என்னென்ன சொல்லுகிறாரோ கொஸ்டின் பண்ணாமல் கீழ்ப்படிந்தான். ஆவியானவருடைய சத்தத்துக்கு, ஆவியானுடைய ஆலோசனைக்கு கொஸ்டின் பண்ணாம, கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவான். அவர் சொல்லிட்டார்ல, அதை செய்யணும். அப்படியே செய்தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 2வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிற 7:2 ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்ததென்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தென்றார்.
அப்படி அவன் பிரசித்தப்படுத்துகிறான். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே மொத்தமே 30,000 பேர் தான் ஆண்டவரே இருக்கிறாங்க, இதுலேயும் போக சொல்கிறீங்களே ஆண்டவரே கொஞ்சம், அப்படி சொல்லிட்டு எந்த கொஸ்டினும் பண்ணல. ஒரு ஆவிக்குரியனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவான். திருப்பி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இதுலேயும் பாதி பேரை போக சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஆமென், 5வது வசனம், அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டையில் இறங்கி போக பண்ணினான். அப்படியே அவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வான். கொஸ்டின் பண்ணாமல் கீழ்ப்படிவான். கர்த்தர் என்ன இடத்துல ஒரு வார்த்தையை பேசும்போது சில ஆண்டவர் இந்த வார்த்தை எப்படி ஆண்டவர், வேற ஏதாவது நான் ஏதாவது கேள்வியை வைக்கிறேனாலே நான் ஆவிக்குரியவன் என்கிற நிலையை விட்டு நான் இறங்குகிறேன் என்று அர்த்தம். ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நான் எவ்வளவுக்கு ஆண்டவரை நம்புகிறேனோ அதே போல் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையை நம்பணும். பேதுரு கடல்ல நடக்க காரணம் அவன் தன்மேல் தனக்குள்ள இருந்த தைரியத்தினால அல்ல, தனக்கு முன்னாடி நிற்கிறது இயேசு என்கிற நம்பி, இயேசுவை நம்பி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இயேசுவை நம்பி நான் கடல்ல இறங்கினான், அவ்வளோதான். இயேசு சொல்லுகிற நான் தான், பயப்படாதீங்க அப்படி, நீரே ஆனால் நானும் வரேன் அப்படின்னா, வா அப்படின்னார், இறங்கிட்டான். அப்பவும் காற்று அடித்து கொண்டு தான் இருந்தது. ஆண்டவர் இந்த காற்றை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க, நான் வாரேன். எந்த கொஸ்டினும் பண்ணல. காற்று அடிச்சுட்டு இருக்க ஆண்டவர், எப்படி வர முடியும் ஆண்டவரை? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். தேங்க்யூ ஃபாதர். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்குதா தேவனுக்கு? தேவன் பேசுவார். ஆவியானவர் பேசும்போது கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறவன் ஆவிக்குரியவன். கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. அடுத்தது ஆவிக்குரியவனுடைய அடையாளம் என்ன? 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 சாமுவேல் 24:5-6 வசனங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராய் செயல்பட மாட்டான் ஒரு ஆவிக்குரியவன். இது இவ்வளவுக்கும் சவுலை விட்டு ஆவியானவர் விலகிட்டார். சவுல் கம்ப்ளீட்டா ட்ராக் மாறிட்டான். அப்படி இருந்தும் இப்போ தாவீது கையில் சவுல் கொடுக்கப்படுகிறான். என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் ஆண்டவரே இல்லைன்னா என்னை கொன்னிருப்பான் ஆண்டவர், அதனால தான் இப்படி செஞ்சேன். நிச்சயமாக அவனுடைய பக்கத்தில் நியாயம் இருக்கும். ஆனால் தாவீது ஒரு சவுளுடைய வஸ்திரத்தொங்கலை அறுத்த போது அவனுடைய மனம் அடித்ததான். ஏன்னா உள்ள ஆவியானவர் இருந்தார். உள்ள ஆவியானவர் இருப்பதற்கும் ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா ஒரு சின்ன தப்பு செய்யும் போது கூட நம்முடைய மனசு அடிக்கும். ஆவியானவர் இல்லைன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நமக்கு ஒரு உணர்வே இருக்காது. இந்த அனுபவம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக அவங்க என்ன ட்ராக் மாறினாலும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா செயல்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறவன் தான் ஆவியானவர். என்ன இருந்தாலும் தேவன் தொட்டு அபிஷேகம் பண்ணினவங்க அவங்களுக்கு விரோதமான செயல்படக்கூடாது. இன்னைக்கு வாய்க்கு வந்தது போல பேசுறது வேதனையா இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு துணிந்து பேசி அதை வீடியோவாகவே இன்னைக்கு வெளியிடுறாங்க. நான் ஒருத்தங்களை குற்றப்படுத்துகிறேனாலே நான் அந்த இடத்துல என்ன நியாயப்படுத்துகிறேன்னு அர்த்தம். துணிந்து பேசி, வாய்க்கு வந்தது போல பேசி, சில வீடியோலாம் பார்க்க வழி இல்லை.
சிலர் அனுப்பி வைப்பாங்க பாருங்க, வேதனையா இருக்கும். அந்த இடத்துல யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? தாவீதை பார்த்தீங்களா? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லி தன்னை மாத்திரம் இல்லை, தன்னோடு இருக்கிறவர்களையும் அது செய்யாதபடிக்கு தடுத்தான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு சின்ன தப்பு, அவனுக்கு எதிரான ஒரு சின்ன காரியம் செய்யும்போது இருதயம் அடித்து கொண்டிருந்தது. அந்த 5வது வசனத்தை அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இதே தாவீது மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தான். பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்தான். மாம்ச காரியங்களுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்த போது ஒருவனை கொலை செய்ய துணிந்தான். உரியாவை யுத்தத்தில், இத்தனைக்கும் தனக்காக சேவை செய்கிற உரியாவை யுத்தத்தில் முன்னிறுத்தி சத்துருக்கள் அவன் மேல் விழும்படியாக அவனை கொண்டு போய் நிறுத்தி. அப்போ நான் எதற்கு இவைகளை சொல்லுகிறேன்? ஒருவன் ஆவிக்குரியவனாய் இருக்கும்போது ஒருவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் மனதை அடிக்கும். மாம்சத்துக்குரியவனாய் மாறும்போது ஒரு காரியத்தை துணிந்து செய்தும் அவன் உணர்வற்றவனாய் இருப்பான். இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறமும் தாவீது ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு உணரல. தீர்க்கதரிசி உணர்த்தின பிறகுதான் அவன் உணர்ந்தான், பயந்தான். ஆண்டவர்கிட்ட கேட்டான், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. அப்போ எவ்வளோ அந்த வார்த்தையினுடைய வேல்யூ பார்த்தீங்களா? மாம்சத்துக்குரியவன் சமூகத்தினின்று தள்ளப்படுவான். மாம்சத்துக்குரியவனாய் மாறும்போது அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகுவார். இதெல்லாம் சவுல் வாழ்க்கையில் பார்த்ததுனால தாவீது கெஞ்சின, இந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துடாதீங்க, அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துடாதீங்க, அப்படி சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அதன் பிறகு நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாரிடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் தவற மாட்டான் கடைசி வரை. எனவே தான் பைபிள் எழுதியிருக்கோம், அந்த உரியாவின் அந்த சங்கதி ஒன்றை தவிர தாவீது எல்லாவற்றிலும், அந்த ஒரு காரியத்தை தவிர தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாய் செம்மையாயிருந்தான், செம்மையானவனாய் நடந்தான், உணர்த்தப்பட்டான், உயிரடைந்தான், உணர்வடைந்தான், பழிவாங்க துடிக்க மாட்டான். ஒரு ஆவிக்குரியவன் இப்படி இருப்பான். ஒரு ஆவிக்குரியவனுடைய அடுத்த ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். ஆமென். நான் பலவீனன், இன்னொருத்தங்க பலமுள்ளவங்களா இருக்கிறாங்க. அதை பார்த்து எனக்கு பொறாமை அல்ல. அதை பார்த்து அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, இது மாம்சத்துக்குரியவன். ஆண்டவரே, நான் பலவீனமா இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவரே, அதை பார்த்து சந்தோஷப்படணுங்க. அவன் ஆவிக்குரியவன். கூட ஆராதிக்கிற விசுவாசிங்க நல்லா இருக்கிறாங்களா, சந்தோஷப்படணும். என்ன ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு மட்டும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களா இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம்ப்பா. பரவாயில்ல, எனக்கு இல்லைனாலும் உனக்கு இருக்குல்ல சந்தோஷம். ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தன்னோடு ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவான். தனக்கு இல்லையே என்று ஏங்குவதை காட்டிலும் அவனுக்கு இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுவான். அவன் ஆவிக்குரியவன். இது ஏன் அவங்களுக்கு ஒரு கார் பத்தாதா? இன்னொரு கார் இப்போ தேவையா? ஏன் அவங்களுக்கு இருக்கிற வீடு பத்தாதா? இந்த பெரிய வீடு தேவையா? கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அதை இந்த பூமியில என்ன வாங்கி போட்டாலும் எப்படியும் அவங்க மட்டும் வாங்கும்போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். இன்னொருத்தவங்க வாங்கும்போது அவங்களுக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கிறோம். அது ஆவிக்குரியவனுடைய அழகு அல்ல. ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி என்ன, அடையாளம் என்ன? நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமா இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம்.
இன்னொருத்தங்க வளர்ச்சி. ஒருத்தங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு அங்கே வேலை கிடச்சிட்டு, என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு படித்து முடித்ததும் கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியை இப்போ சபை நடுவில் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளும்போது அதிலிருந்து நம்ம சந்தோஷப்படுகிறோமா? பரவாயில்ல, அவங்க பிள்ளைக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறாருன்னு சந்தோஷப்படுறோமா? என் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கல, இவங்க பிள்ளைக்கு நடந்துதான். இப்படி பேசுகிறோன்னாலே நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆமென். Thank you Father. ஆவிக்குரியவனுடைய அடையாளம் நம்மில் வெளிப்படுகிறதா? ஆவிக்குரியவனுடைய அடையாளங்கள் நம்மில் காணப்படுகிறதா? இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை ஆவிக்குரியவனாய் நான் நிற்கணும், ஆவிக்குரியவனாய் நடக்கணும், ஆவிக்குரிய ஓட்டம் ஓடணும். ஆண்டவரே, நீர் என்னில் வாசம் பண்ணுகிறது என் வாழ்க்கையின் மூலமாய் ஜனங்களுக்கு தெரிவதாக. நீர் எனக்குள்ளே இருப்பது என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஜனங்களுக்கு தெரிவதாக. அவனை ஆவிக்குரியவன், அதுவே ஆவிக்குரியவனுடைய அடையாளங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் குறைவுள்ளவர்கள். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ளே எங்களை நடத்தி உம்முடையவர்களாய் நீர் எங்களில் வாசம் பண்ணுகிறதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உலகுக்கு தெரிவிக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.